டெல்லியில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்படுமா என்பது குறித்து கவர்னர் நஜீப் ஜங் அறிக்கை அளிக்க உள்ளார். கவர்னர் கேட்டுக்கொண்டபடி 5 நாட்கள் ஆட்சி நீடிக்கும் என்று ஆம் ஆத்மி கட்சி கூறியுள்ளது. மத்திய அரசின் ஒப்புதல் இல்லாமல் ஜன்லோக்பால் மசோதாவை சட்டசபையில் தாக்கல் செய்யக்கூடாது என்று டெல்லி கவர்னர் நஜீப் ஜங் உத்தரவிட்டார். சட்டசபையின் சிறப்பு கூட்டத்தில் நடந்த ஓட்டெடுப்பில் மசோதா தாக்கல் செய்வதற்கு எதிராக 42 எம்எல்ஏக்களும் ஆதரவாக 27 பேரும் ஓட்டளித்தனர். இதையடுத்து முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த அரவிந்த் கெஜ்ரிவால் கவர்னர் நஜீப் ஜங்கை சந்தித்து சட்டசபையை கலைத்து தேர்தல் நடத்த பரிந்துரை அளித்தார். அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அமைச்சரவையின் ராஜினாமா கடிதத்தை பெற்றுக்கொண்ட கவர்னர் நஜீப் ஜனாதிபதியின் முடிவு வரும் வரை 5 நாட்கள் பதவியில் நீடிக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நண்பகலில் துவங்கியது. முன்னதாக ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் லோக்பால் மசோதா நிறைவேறினால் தங்களின் தலைவர்களில் ஏராளமானோர் சிறைக்கு செல்ல வேண்டும் என்பதால் காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் அதை தடுத்து விட்டதாகவும் அம்பானிக்கு எதிரான நடவடிக்கையால் தான் இரு கட்சிகளும் கூட்டு சேர்ந்ததாகவும் குற்றம் சாட்டினார். ஊழலை ஒழிப்பதற்காக ஒரு முறைக்கு 1000 முறை பதவியை இழக்க தயார் என்றும் உயிர் தியாகம் செய்யவும் தயார் என்றும் ஆவேசமாக கூறினார் கெஜ்ரிவால். செய்தியாளர்களிடம் பேசிய ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த மணீஷ் சிசோடியா கவர்னர் கேட்டுக்கொண்டபடி 5 நாட்கள் தங்கள் அரசு பதவியில் நீடிக்கும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே ஆம் ஆத்மி கட்சியின் குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ள டெல்லி சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் ஹர்ஷ்வர்தன் ஊழல் மிகுந்த திறமையற்ற பண்பற்ற அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காகவும் அரசியல் அமைப்பையே அவமதிக்கும் வகையிலும் செயல்பட்டு வரும் கெஜ்ரிவால் தேசிய அரசியலுக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துக்காக டெல்லி மக்களை ஏமாற்றிவிட்டார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தலை சந்திக்க தாங்கள் தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார். You see, it is for the Lieutenant Governor of Delhi to decide the future course of action for the citizens of Delhi. As far as we are concerned, we are prepared for everything, including an early elections in Delhi. இந்நிலையில் டெல்லி அரசியல் சூழ்நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் வழியாக ஜனாதிபதிக்கு தனது பரிந்துரையை கவர்னர் நஜீப் ஜங் அளிக்க உள்ளார். டெல்லியில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்படுமா அல்லது கெஜ்ரிவால் பரிந்துரையை ஏற்று சட்டசபையை கலைத்து லோக்சபா தேர்தலுடன் டெல்லிக்கு சட்டசபை இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுமா என்பது குறித்து கவர்னர் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் ஜனாதிபதி முடிவு எடுக்க உள்ளார்.